நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2024 வருடம் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? அமாவாசை. யாரை வழிபடலாம்? முன்னோர்களை வழிபட நன்மை உண்டாகும். இன்று யாருக்கெல்லாம் திருப்பங்கள் நிறைந்த நாள் பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, வியாபார பணிகளில் அலைச்சல் உண்டாகும். மறைமுகமான விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் தோன்றி மறையும். மற்றவர்களை எதிர்பார்க்காமல் நீங்களே பணிகளை செய்வது நல்லது. சில விஷயங்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. ரிஷபராசி அன்பர்களே, கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். சகோதர வகையில் ஒத்துழைப்பு ஏற்படும். சவாலான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். சிந்தனைகளில் இருந்து வந்து குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். மிதுன ராசி அன்பர்களே, உணவு முறையில் மாற்றங்கள் உண்டாகும். எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள். உத்தியோக பணிகளில் புதுமையான சூழ்நிலைகள் ஏற்படும். நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும். கடகராசி அன்பர்களே, மனதளவில் புதிய சிந்தனைகள் உருவாகும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகளின் கல்வி சார்ந்து யோசிப்பீர்கள். சமூக பணிகளில் மதிப்புகள் மேம்படும். சிம்ம ராசி அன்பர்களே, தாய் வழி உறவுகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள். எதிர்காலம் சார்ந்து சில முடிவுகளை எடுப்பீர்கள். உத்தியோக பணிகளில் திருப்தி உண்டாகும். கன்னி ராசி அன்பர்களே, மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு கற்றல் திறனில் புதுவிதமான சூழல் காணப்படும். துலாம் ராசி அன்பர்களே, ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிர்வாதங்களில் சிந்தித்து செயல்படவும். நண்பர்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தாய்மாமன் வழியில் ஆதரவுகள் கிடைக்கும். விருச்சக ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும். தன வரவுகள் மூலம் சேமிப்பு மேம்படும். வாக்குறுதிகள் அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும். வித்தியாசமான கற்பனைகள் மூலம் குழப்பமான சூழல் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். பயணம் மூலம் சில மாற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, திட்டமிட்டு செயல்பட்டு எதிர்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். ஒப்பந்த பணிகள் சாதகமாக நிறைவு பெறும். திறமைகள் வெளிப்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள். கருத்துக்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களே, வியாபார பணியில் லாபங்கள் மேம்படும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு மேம்படும். பயணம் மூலம் சில மாற்றமான வாய்ப்புகள் உருவாகும். மீன ராசி அன்பர்களே, ஆன்மீக பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும். ஆராய்ச்சி பணிகளில் சாதகமான சூழல் உண்டாகும். துணைவருடன் சிறுதூர பயணம் சென்று வருவீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள்.